இவங்க பஸ்ல உட்காந்துருக்கப்போ திடீர்னு ஒரு பொண்ணு வந்து குழந்தைய வச்சுக்க சொல்றா. இவங்களும் வச்சிருக்காங்க, நான் இதை வந்துறேன்னு சொல்லிட்டு போறா. இப்ப பஸ் எடுக்கிறாங்க, ஆனா அந்த பொண்ணு இன்னும் காணும். ஒன்னே அந்த லேடி அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட பஸ் நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்றா. அவரும் நிறுத்திட்டு வெளியே வந்து குழந்தைய வாங்கிக்கிறாரு. இப்ப அவங்க 2 பேருமே அந்த இடத்துல இறக்கி விட்டு அந்த பஸ்ஸும் போயிடுது. இப்ப அந்த பொண்ணு எங்க போனாலும் என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டா, இவளுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லைன்னு அந்த லேடி திட்டிட்டு இருக்கா. அந்த குழந்தை என்ன பண்ணலாம் 2 பேருமே யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த குழந்தைய கொடுத்துட்டு போன பொண்ணு தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பா. ஆக்சுவலா இருந்திருக்குன்னா இந்த குழந்தை அந்த பொண்ணோடதே கிடையாது. வேற ஒருத்தனுக்கு 3வது பெண் குழந்தை பிறந்ததால இந்த குழந்தைய கொண்டு வந்து குப்பத்தட்டுல போட்டிருப்பான். இப்ப இந்த பொண்ணு அந்த குழந்தைய தூக்கிட்டு வருவா. இப்ப அதே நேரத்தில் இந்த புருஷன் முன்னாடி 2 பேருமே தனக்கு குழந்தை இல்லன்னு ரொம்ப வருஷமா குழந்தைக்கு ட்ரை பண்ற விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. குழந்தைய அடாப்ட் பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இத கவனிச்ச இந்த பொண்ணு இவங்க அசந்த நேரமா பார்த்து அவங்க கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டு இருப்பா. ஏன்னா இந்த குழந்தை வேற எங்கேயோ போய் கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்கள்ட்ட கிடைச்சா அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கும்னு இவன் நம்புறா. அவன் நினைச்ச மாதிரியே அந்த புருஷ முன்னாடியும் இந்த குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அது நல்லபடியா வளர்க்கலாம்னு முடிவு பண்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.